வாட் இஸ் ஹெல்ப்? உதவி. அதாவது பணம் கொடுத்து உதவி செய்வது மட்டும் உதவி அல்ல. மற்றவர்கள் இப்ப ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருக்காங்கனாக்கா, அவர்களுக்கு ஒரு சில நல்ல ஐடியாக்கள், யோசனைகள் சொல்வது. மற்றவர்களோட வாழ்க்கையில ஏதாவது கொஞ்சம் வேதனை உற்று இருக்கும்பொழுது, நீங்க வந்து ஒரு நல்ல ஆறுதலாக பேசுவது, மோட்டிவேட் பண்ற வார்த்தைகளை பேசுவது, நல்ல பாடலை கேட்க வைப்பது, நல்ல இசையை கேட்க வைப்பது, அல்லது அவர்கள் அந்த வேதனையை சொல்லும்போது மனதார உட்கார்ந்து கேட்பது, இது எல்லாமே வந்து ஒரு வகையில உதவிதான். ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோவ நீங்க ஃபுல்லா பாருங்க. கடைசி வரைக்கும் பார்த்துட்டு, இந்த வீடியோ உங்களை சுற்றி உள்ள யாருக்காவது அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஹெல்ப்பா இருக்குனாக்கா, இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுவதும் ஒரு வகையில அவர்களுக்கு செய்யும் உதவிதான். ஸோ இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க. பை த வே என்னுடைய பெயர் பிரபஞ்ச புகழ் 10,000 கோடி எம் பெருமாள் சாமி. அ ட்ரெய்னர் கம் 13 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து ரியல் எஸ்டேட் துறையில வந்து ஒரு சீனியர் பொசிஷன்ல டீம் ஹேண்ட்லிங் நெறைய கஸ்டமர்ஸ மீட் பண்ணி நெறைய அனுபவங்கள பெற்றிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1000கணக்கான கஸ்டமர்ஸ மீட் பண்ணியிருக்கேன். அண்ட் நெறைய கஸ்டமர்களுடைய அவர்களுடைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் அவுட் பண்ணியிருக்கேன். நெறைய பேருக்கு வீடு வாங்கி, இடம் வாங்கி குடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய அனுபவங்கள ஷேர் பண்றது மூலமாக இந்த புரிந்துணர்வு ரியல் எஸ்டேட் வீடு வாங்குறது, இடம் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு மிகப்பெரிய புரிந்துணர்வ நான் நம்மளோட மக்களுக்கு கொடுப்பதற்காகவும், அதே நேரத்தில ரியல் எஸ்டேட் மேல உள்ள ஒரு பார்வை, அத வந்து ஒரு சின்ன கிளாரிஃபை பண்றதுக்காகவும் தான் இந்த பதிவுகளை தொடர்ந்து பதிவிட்டு வருகிறேன். இன்று 3வது நாள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராசஸ் பத்தி பேசணும். நேத்திக்கு வந்து த பர்ப்பஸ் ஆஃப் பர்ச்சேஸ். நம்ம ஒரு சொத்து வாங்கணும்னா ஏன் வாங்கணும் அப்படின்ற தெளிவுக்கு நேற்றைக்கு என்னோட வீடியோவுல பார்த்திருந்தேன். ஓகே, இப்ப இன்றைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, வாடகை வீடா அல்லது சொந்த வீடா? இதுதான் வந்து அ பார்க்க வேண்டிய விஷயம். என்ன அப்படின்னா, வாடகை வீட்ல வந்து நம்ம ரெகுலரா வந்து வாடகை இருக்கோம். அதுல வாடகை குடுக்குறோம். ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கு. பட் ரிஸ்க் இல்ல. இப்ப இதே நீங்க சொந்த வீடு வாங்குறீங்க அப்படின்னாக்கா, அதுக்கு இஎம்ஐ 25 வருஷம், 30 வருஷம் லாக் ஆயிடும். அது ஒரு மிகப்பெரிய பர்டன். அதுனால ஒரு சிலர் வீடு வாங்காம இருக்காங்க. ஸோ வாடகை வீடு பெஸ்ட்டா? இல்ல வந்து அ அ சொந்த வீடு பெஸ்ட்டா? அப்படிங்கிற ஒரு புரிதலுக்காக, இது சரி, தவறுன்றத விட, முதல்ல உங்களை நீங்கள் புரிந்து கொண்டால், இதற்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாங்கிறத முடிவு எடுக்கலாம். ஸோ 2 சினாரியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இந்த 2 சினாரியோல உங்களுக்கு எது கரெக்ட்டா இருக்குன்றத நீங்க டிசைட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆல்மோஸ்ட் ஒரு 35 வருடங்களாக சென்னையில வாடகை வீட்ல தான் இருக்காரு. அவரு ஒரு ஃபேமிலி, சின்ன ஃபேமிலி. இப்போ கொஞ்சம் ஃபேமிலி பெருசா இருக்கு. ஸோ வாடகை வீடு 35 வருடங்களாக. இப்போ அவரோட ஒரு வாடகை கால்குலேஷன் மட்டும் நான் சொல்றேன். நீங்க அப்படியே பாருங்க. ஃபர்ஸ்ட்டு 35 வருடங்களுக்கு முன்னாடி வாடகை வந்து ஒரு ₹5000 ரென்ட்ல இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ₹5000 அப்படின்னாக்கா ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு வந்து 3.6 லேக்ஸ், 3,60,000 வந்து அவரு ஃபர்ஸ்ட்டு ஒரு 5 வருஷத்துக்கு ரென்ட் குடுத்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் 6வது வருடத்திலிருந்து அடுத்த 10வது வருடம் வரைக்கும் அவர் எவ்வளோ குடுத்துருக்காரு அப்படின்னாக்கா, ஒரு 5.2 லேக்ஸ் வரைக்கும் குடுத்துருக்காரு. நான் வந்து ஆவரேஜா ஒரு ₹500 வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்கிரீஸ் பண்ண மாரி ஒரு கால்குலேஷன்ல போட்டிருக்கேன். ஸோ ₹5,12,000 அவரு வந்து அடுத்த 6லருந்து 10வது வருடம் வரைக்கும் வாடகை குடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு அடுத்தது அப் டூ 15 வருஷத்துக்கு அவர் எவ்வளோ வாடகை குடுத்துருக்காரு அப்படின்னாக்கா, 7.2 லேக்ஸ், ₹7,20,000 அவர் வந்து வாடகையா குடுத்துருக்காரு. ஸோ அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ₹10,80,000 அவர் வந்து குடுத்துருக்காரு. அப் டூ 20வது வருஷம் வரைக்கும். அடுத்து 16லருந்து 20 வரைக்கும் ₹10,80,000 அவரு வாடகையா குடுத்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ₹12,00,000 குடுத்துருக்காரு. 25 வருஷம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவர் வந்து ₹12,00,000 வாடகையா குடுத்துருக்காரு. அதற்கு அடுத்தது ₹13,80,000 குடுத்துருக்காரு. அவர் வந்து வாடகையா. அப்ப வந்து கொஞ்சம் வீடு பெருசா, கொஞ்சம் ஏன்னா வீடு ஃபேமிலி பெருசா இருக்கும். எல்லாருக்குமே இந்த சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ கொஞ்சம் பெரிய வீடு, கொஞ்சம் வசதிகளோட போய் பார்க்கும்பொழுது, ஏன்னா அடுத்த இன்கம் சோர்ஸ் வருது, எல்லாம் வரும்போது கொஞ்சம் பெருசா போறது. இது நார்மல், இயற்கை எல்லாருக்கும். ஸோ என்ன நடக்குது அப்படின்னாக்கா, அடுத்தது வந்து ஒரு ₹13,80,000 வாடகையா குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ₹16,20,000 வாடகையா இப்ப கரண்ட்டா ஒரு கடைசி 5 வருடங்களாக குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கால்குலேஷன் படி அவங்க இந்த 35 வருடங்களாக எவ்வளோ அவங்க வாடகை மட்டும், நான் சொல்றது வந்து இந்த டிரான்ஸ்போர்டேஷனு, ஷிஃப்டிங்கு அந்த மாரி எல்லாத்தையும் விட்டுருங்க. டோட்டலா வாடகை மட்டும் ஆவரேஜா இது வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச 90% வந்து அக்யூரேட் வரும். மேபி ஒரு 5-10% வேரியேஷன் இருக்கலாம். பட் 90% ஆல்மோஸ்ட் ஒரு 68 லேக்ஸ் மேல அவங்க வாடகையே குடுத்துருக்காங்க. ஓகே. இத கேட்டவுனே என்ன நினைக்கிறோம்னாக்கா, ஒரே தல சுத்துது. ₹68,00,000 நம்ம சம்பாதிச்சு வாடகையை மட்டும் குடுத்துருக்கிறோம் அப்படின்னாக்கா, அது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கஷ்டமா இருக்கும்.
ஓகே. அப்ப இப்போ உடனே எல்லாருக்கும் என்ன தோணும் அப்டின்னாக்கா, எப்படியாவது ஒரு சொந்த வீடு வாங்கிட்டு இம்மீடியட்டா போயிடணும். இந்த கால்குலேஷன் பார்க்குற எல்லாருக்கும் அதுதானே தோணும். ஓகே. அடுத்த சினாரியோவும் நான் உங்ககிட்ட பேசுறேன். ஏன்னா, அப்பதான் உங்களுக்கு இந்த புரிந்துணர்வ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போக முடியும். எனக்கு தெரிஞ்ச வரை இங்க குரோம்பேட்ல ஒருத்தர் வந்து வீடு அதாவது அவரோட அப்பா வந்து வாங்கி கட்டுனவரு. இப்ப அவங்க அப்பா இல்ல. ஆனா அவங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா காலத்துலருந்து ஒரு பிசினஸ் போயிட்டு இருந்தது. சடனா பிசினஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பீடு. சமாளிக்க முடியல பிசினஸ். இப்ப என்ன பண்றாரு அப்டின்னாக்கா, இஎம்ஐ கட்ட முடியல. அவங்க வந்து அப்பப்போ இந்த பிசினஸ் லோனுக்காக அந்த இஎம்ஐ கட்டிக்கிட்டே வருவாங்க. அடமானம் வச்சு லோன் வாங்கி கட்டிக்கிட்டே வராங்க. ஒரு சிச்சுவேஷனுக்கு அப்புறம் பிசினஸ் லாஸு கட்ட முடியல. ஸோ, இப்ப என்ன நடக்குது அப்டின்னாக்கா, ஓகே இந்த வீட வித்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிட்டு ஏன்னா இப்போ குரோம்பேட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய டெவலப்டு ஏரியா. இங்க வந்து காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ, இன்னும் கொஞ்சம் அவுட்டர்ல போயிட்டு ஒரு வீடு வாங்கிடலாம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாரு. அதே மாரி வீடு விக்கிறதுக்காக எனக்கு வந்து ஒருத்தர் மூலியமா தொடர்பு வந்து, நானும் போயிட்டு ஒரு கஸ்டமர் மூலியமா எல்லாத்தையும் பேசி ரெடி பண்ணி ஒரு 1.5 க்ரோர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அத வந்து நாங்க 1.45 வரைக்கும் அத பேசி கிளியர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஏன்னா பேங்க்ல இருந்து ஏன் இந்த டிசிஷன் அவர் எடுக்கிறாரு அப்டின்னாக்கா, பேங்க்ல ஹெவி பிரஷரு அவர் எடுத்த லோனுக்கு. அவர் இஎம்ஐ கட்டுறது நின்ன உடனே அவங்க வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு போவாங்க இல்லையா? நான் ஏற்கனவே என்னோட இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருக்கேன். ஆக்ஷன் நீங்க வீடு வாங்குறது முக்கியம் இல்லை. அந்த வீட்ல நீங்க சந்தோஷமா வாழணும். அந்த வீட்டை உங்களோட சந்ததியினருக்கு நீங்க குடுக்கணும். அதுதான் கரெக்ட்டான பர்ச்சேஸா இருக்க முடியும். ஸோ என்ன நடக்குது அப்டின்னாக்கா, ஸோ இதெல்லாம் ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் வந்த உடனே அவருக்கு பேங்க் பிரஷர்னால என்ன பண்ணிட்டாரு, டக்குனு பேங்க்ல வந்து நாங்க 1 மந்த்ல முடிச்சுக்கிறோம். இது முடிச்சுட்டாரு. சடனா வாங்க வந்தவரு, அவரு வந்து ஒரு ரீசன்னால வாங்குறது ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் பேங்க்ல கன்க்ளூஷன் பண்ணி ஒரு லெட்டர் குடுத்தாச்சு. இப்போ அர்ஜென்சி இந்த இடத்துல என்ன யோசிக்கணும்னா, ப்ரீ பிளான் நான் ஏற்கனவே சொன்னேன் இன்டர்னல், எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ் நெறைய பார்க்க போறோம். ஸோ என்ன நடக்குது அப்டின்னாக்கா, ஸோ பேங்க்ல அந்த ப்ராப்பர்ட்டி வித்தா அவருக்கு குடுத்துட்டாக்கா, அவருக்கு ஒண்ணுமே இல்லாம போகும். ஸோ இம்மீடியேட்டா செயல்படுறதுக்கு பார்க்குறாரு. இம்மீடியேட்டா வந்து பார்த்தீங்க அப்டின்னாக்கா, நார்மலா வாங்குறவங்க அவ்வளோ சீக்கிரம் ஃபைண்ட் அவுட் சில நேரங்கள்ல கிடைப்பாங்க. என்ன நடக்குது அப்டின்னாக்கா, அவர் ஒரு பில்டர் வராரு. பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட கால்குலேஷன் ஒரு அமௌண்ட் சொல்றாரு. ஸோ டோட்டலா 1.45 லேக்ஸ் விக்க வேண்டிய அந்த சொத்து கடைசியா 1.2 லேக்ஸ் அதாவது 1,20,00,000க்கு தான் போகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 25 லேக்ஸ் அவருக்கு லாஸ். ஸோ அவர் பேங்க்குக்கெல்லாம் கட்டுனது போக அவர் கையில எவ்வளோ இருக்கும் அப்டின்னாக்கா, ஒரு 10 லேக்ஸ் தான் மீறும். வேற வழி இல்லாம அத அவரு விக்கிறாரு. ஸோ என்ன நடக்குது இந்த இடத்துல நடந்ததுன்னா, ஒரு சின்ன ப்ரீ பிளான் இல்ல. அதாவது ஒரு சிச்சுவேஷன்ஸ் வரும்போது இத எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்னாக்கா, இப்போ ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு சினாரியோ பார்த்தீங்க. நீங்க வாடகை தான் குடுத்தீங்க. மேபி வாடகை இருக்கும்போது நமக்கு நெறைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம சகிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்பன்னா இப்போ சொந்த வீடு. பட் இந்த சொந்த வீட நீங்க கரெக்ட்டான பிளான் இல்லன்னா, நெறைய பேரு இன்னைக்கு இந்த மாரியான சூழ்நிலைகள்ல தள்ளப்படுறாங்க. சரி அப்டின்னா நான் என்ன செய்யறது அப்டின்னாக்கா, என்னோட வீடியோவ மட்டும் நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. என்னோட அனுபவங்கள நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ நீங்க என்னோட வீடியோவ பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுப்பீங்கன்னா, ஸோ ப்ரீ பிளான் என்ன பண்றது? போஸ்ட் பிளான் என்ன பண்றது? அதாவது வீடு வாங்குவதற்கு முன்னாடி நீங்க என்னலாம் செய்யணும்? வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்ய போறீங்க? ஸோ எதுவுமே பிளான் பண்ணாம பண்ண முடியாது. நம்ம வடிவேலு சொல்ற மாரி தான். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணணும். நம்ம எப்படி ப்ரீ பிளான் பண்றது? லோன் எடுக்கிறது எப்படி? லோன் எப்படி எடுத்தா நமக்கு சாதகமா இருக்கும்? லோன் எப்படி கட்டுனா நமக்கு சாதகமா இருக்கும்? இந்த வீட வந்து என்னோட வீடா நான் முழுமையாக எப்பொழுது மாத்த முடியும்? இதற்கு வேற ஏதாவது நான் வந்து பாசிபிலிட்டீஸ் முடியுமா? அது மட்டும் இல்ல, இந்த சொத்தின் மூலியமாக நம்ம கோடீஸ்வரர்களா நெறைய பேர் மாறியிருக்காங்க. ஸோ இத பத்தி என்னோட அடுத்த வீடியோல நான் பதிவிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டே டியூன் தொடர்ந்து பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாக்கா, தொடர்ந்து உங்களுக்கு வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். ஒரு விழிப்புணர்வு வரும். இது மட்டும் இல்ல, இதன் மூலியமாக இந்த வியாபாரம் செய்பவர்கள் நிச்சயமாக ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டு, ஒரு மிகப்பெரிய அ லாபம், மிகப்பெரிய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. தேங்க் யூ வெரி மச்.